ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், M6ல் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். நான் இப்போது எடுத்துருக்கிறது கோல்டு மினியோடைய மே 5th கான்ட்ராக்ட். அதோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ப்ரீவியஸாக டே க்ளோஸ் பார்க்கும்பொழுது நமக்கு 1,53,176 க்ளோஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி டே ஓப்பன் வந்து 1,51,982. நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு 1,194 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஓப்பன். அதாவது இந்த கேப் வந்து நமக்கு கீழே ஒரு 1,194 பாயிண்ட் வந்து டவுன் சைடு ஓப்பன் ஆகிருக்குது. நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் பார்க்கும்பொழுது நமக்கு பாருங்கன்னா இப்போ ஃப்ரைடேவோட டே ஓப்பன் பார்க்கும்பொழுது 1,53,981. இதுவே இன்றைக்கி பாருங்கள் 1,51,982. அதாவது 51,981. இன்றைக்கி ஓப்பன் ஆனது 1,51,982. நமக்கு இந்த இடத்துல கிளியராக தெரியுது. ஃப்ரைடே பூரா பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக மேலே கொண்டு போன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நமக்கு வந்து வெஜ் பேட்டர்னில் ப்ரீவியஸாகவே இந்த இடத்துல இருந்தது. பிரேக் அவுட் நடந்திருக்கணும், நடக்காமல் ஃப்ரைடே பூரா மார்க்கெட்டை வந்து ஒரு அப்சைடு மூவ் கொண்டு போய் நிறுத்திட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை காரணம் காமிச்சு இன்றைக்கி ப்ரீவியஸாக ஃப்ரைடே ஓப்பன் ஆன இடத்துலையே கொண்டாந்து இன்றைக்கி மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது கிளியரான ஒரு வெஜ் பேட்டர்னில் ப்ரைஸ் நின்றுட்டு இருந்திருக்குது. அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை வந்து பெருசாக பிரேக் பண்ண முடியல. ஹை வந்து பிரேக் ஆகிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பாட்டம் சைடு நமக்கு ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எட்ஜ் பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து லோ பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுன்னா அந்த பேட்டர்ன் வந்து கிளியராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இன்றைக்கி ஓப்பன் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனது ஒரு சின்ன மூவ்மெண்ட் அப்சைடு மூவ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1,53,000 லெவல். இந்த லெவல் அதாவது இங்கே ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கே வரைக்கும் போனாலுமே நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து செல் சைடு ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். பை சைடு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸாக இருந்த ஹையெல்லாம் பாருங்கள், பெருசாக ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ட்ராவல் பண்ண முடியல, ஸ்லோ ஆகுது. பாட்டம் சைடு வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் இந்த இதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த 1,53,000 லெவல் போச்சுன்னா இங்கேருந்து நம்ம இங்கேருந்து செல் சைடு ட்ராவல் பண்ணணும். நமக்கு ஒரு பெரிய செல் சைடு மூவ் கொடுக்குறதுக்கே நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 1,53,000ங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸடு லெவல் கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து டெக்னிக்கலாக மூவ் ஆகிறத விட இப்போ வந்து மேனிப்புலேஷனில் ஃபண்டமெண்டலாக வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த 1,54,000 கூட மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. நம்ம இப்போ எங்கே ப்ரைஸ் மூவ் ஆனாலுமே அங்கேருந்து செல் தான் ட்ரை பண்ணணும். பை சைடு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பையை மூவ் ஆகிறது நமக்கு எவ்வளோ தூரம் போகுங்கிறது டெக்னிக்கலாக கிடையாது. இது வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு மேனிப்புலேஷன் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டியூட்டுக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்குது. ஒரு நியூஸ் வெளியில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குது. நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நியூஸ் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு அப்படியே ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. ஸோ நம்ம வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரைஸ் மேலே போனாலுமே எவ்வளோ தூரம், அதாவது 1,53,000 அல்லது 54,000 இந்த லெவல் போன வரைக்குமே நம்ம அங்கேருந்து செல் சைடு ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஒழிய பை சைடை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த 1,54,000ங்கிறது வந்து நமக்கு இன்றைக்கி ஐஎன்ஆர் பார்க்கும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட்டு வந்து 93.150 இந்த லெவலில் தான் இருக்குது ஐஎன்ஆர். இன்றைக்கி வந்து
ஐஎன்ஆர் வந்து ஓப்பனில் இருந்தே வீக்காக இருக்குது. அதனால் மேலே தான் அப்சைடு தான் ட்ராவல் நடந்துகிட்ருக்குது. ஸோ நம்ம இப்படி பார்க்கும்பொழுது முன்ன ஐஎன்ஆர் கொஞ்சம் ஹெவியாக வீக்காக ஆரம்பிச்சுன்னா மேலே போக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு கோல்டோட ப்ரைஸ் டாலரில் மூவ் ஆகலினாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எம்சிஎக்ஸ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே அப்சைடு தான் மூவ் பண்ணி நிறுத்துவாங்க. அதனால தான் சொல்கிறது, நம்ம இப்போது இருக்கிற இடமே வந்து ஒரு செல் ஏரியா தான். அதாவது நம்ம இந்த லெவலில் இருந்தே செல் தான் ட்ரை பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன டைம் ஃப்ரேமோட ஒரு ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கிடச்சிதுன்னா அங்கேருந்து நம்ம அந்த பேட்டர்னே ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து செல் சைடுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த 1,53,000 54,000 வந்து இந்த லெவல் எங்கே போனாலுமே இடையில 1,52,500 இந்த லெவலில் ஒரு செல் பேட்டர்ன் கிடச்சதுனால அங்கே ஒருக்கா ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு எங்கே செல் என்ட்ரி கிடச்சா செல்குள்ளே போகலாம், பை சைடு கிடச்சதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறது, இந்த வந்து ப்ரைஸ் வந்து ஹை பெருசாக பிரேக் பண்ண முடியல. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையை வந்து பார்த்தோம்னா தெரியும், இந்த ஹையெல்லாம் பெரிய லெவலில் பிரேக் பண்ண முடியல, ஸ்லோவாயிருச்சு. மேலே அப்சைடு போகிறத வந்து ஸ்லோ பண்ணியாச்சு. இப்போ செல் சைடுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு ப்ரைஸ். இப்போது இன்னும் ஈரான் பிரச்சனை பெருசாச்சுன்னா டாலரும் ஆயிலும் மேலே போக ஆரம்பிச்சிடும், கோல்டு கீழே வர ஆரம்பிச்சிடும். ஃபண்டமெண்டலாகவும் அப்படி தான் இருக்குது, டெக்னிக்கலாகவும் பாருங்கள் பேட்டர்னுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ பேட்டர்னோட ஹை வரைக்கும் ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம். இந்த லெவலுக்குள்ளே இப்போ இருக்கிற அதாவது 1,51,830 லெவலில் இருக்குது. இந்த லெவலிருந்து 1,54,000 லெவல் வரைக்கும் சின்ன டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ராட்டஜி படி செல் பேட்டர்ன் கிடச்சிதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டாப் லாஸையே யூஸ் பண்ணிவிட்டு செல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். பை சைடு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.